அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவுல கன்னிராசி அன்பர்களுக்கான சுக்கிர பெயர்ச்சி பலன்களை தான் பார்க்க போறோம். கடந்த காலகட்டங்கள்ல மேஷ ராசியில சஞ்சாரம் செஞ்ச சுக்கிர பகவான் மே 19ஆம் தேதி அன்னைக்கு இரவு பெயர்ச்சியாகி ரிஷபமனையில தன்னுடைய சொந்த வீட்டுல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய போறார். அதுவும் அவர் தனிச்சு இல்லாம சூரியனோடையும் குருவோடையும் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்ய போறார். வரும் மே 31ஆம் தேதிக்கு பிறகு புதனோடையும் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார். 12 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ரிஷபராசியில 3 கிரக சேர்க்கை, அதாவது சூரியன், குரு, சுக்கிரன், இந்த 3 கிரகங்கள் இந்த ரிஷபராசியில சஞ்சாரம் செய்யறாங்க. மே 31ஆம் தேதிக்கு பிறகு புதனும் சேர்ந்த பிறகு கிட்டத்தட்ட 4 கிரக சேர்க்கை உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த இருக்கு. ஜூன் 10ஆம் தேதி வரைக்கும் தன்னுடைய சொந்த வீட்டுல ஆட்சி பலம் பெற்று பலமா சஞ்சாரம் செய்யும் சுக்கிரனால கலத்தர காரகன், சுகபோக காரகனான சுக்கிரன் உங்களுக்கு வரும் ஜூன் 10ஆம் தேதி வரைக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போறாருங்கிறத தெளிவாகவும் சுருக்கமாகவும் இந்த பதிவில் நாம பார்க்க போறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்கள், ஹஸ்தம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், சித்திரை 1, 2ஆம் பாதத்தை உள்ளடக்கியது கன்னிராசி. கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். கன்னிராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்கள்ல உங்க பாக்கியாதிபதியும் தனஸ்தானாதிபதியுமான சுக்கிர பகவான் அஷ்டமஸ்தானமான 8ஆம் பாவகத்துல மறைஞ்சி நிறைய தொந்தரவுகளை ஏற்படுத்தி இருப்பார். ஆனா இப்ப பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்துல ஆட்சி பலம் பெறுவது அவ்வளோ விசேஷம். இன்னொன்னு தனஸ்தானாதிபதியும் பாக்கியஸ்தானத்துல ஆட்சி பலம் பெறும் காரணத்தினால இந்த காலகட்டத்துல நிறைய முன்னேற்றங்கள், அனுகூலங்கள் உங்க வாழ்க்கையில இருக்கும். அவர் தனிச்சு இல்லாம உங்க விரையாதிபதியான சூரிய பகவானோடையும் சுகஸ்தானாதிபதியும் கலத்திரஸ்தானாதிபதியுமான குரு பகவானோடையும் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார். மே 31ஆம் தேதிக்கு பிறகு தொழில் ஸ்தானாதிபதியும் உங்க லக்னாதிபதியுமான புதனோடையும் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்ய போறார். தந்தை ஸ்தானம் யோகஸ்தானம், இது யோகாதிபதி யோகஸ்தானத்துல ஆட்சி பலம் பெறும் காரணத்தினால மிகப்பெரிய யோக பலன்கள் இந்த காலகட்டத்தில் கன்னிராசி அன்பர்களுக்கு கிடைக்க போது. குறிப்பா தந்தை வழியில நிறைய அனுகூலங்கள் இருக்க போது. தந்தைக்கு கடந்த காலகட்டங்கள்ல இருந்த உடல்நல தொந்தரவுகள் முழுமையா விலக போது. தந்தையோட பிரிஞ்சிருந்தவங்க கூட மீண்டும் ஒன்றிணையக்கூடிய அமைப்புக்கு உண்டாக்கும். அதே மாதிரி தந்தை வழி சொத்துக்கள்ல இருந்த தொந்தரவுகள், தடங்கல்கள், பாக பிரிவினை சம்பந்தமான பிரச்சனைகள், அது எல்லாமே இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சரியாகி சாதகமான அமைப்பு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்கும். தந்தைக்கு நல்ல முன்னேற்றத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்க வீட்டுல யாராவது கன்னிராசி குழந்தைகள் இருந்தாங்கன்னா கண்டிப்பா தந்தைக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் இந்த காலகட்டத்துல இருக்கும். பூர்வீக சொத்து உங்க கைக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பு, பூரண சுகம் பெறக்கூடிய அமைப்பு, இன்ப சுற்றுலா நிறைய செல்வீங்க இந்த காலகட்டத்துல. நீண்ட காலமா எங்கேயாவது பிளான் பண்ணிருப்பீங்க, டூர் போகலான்னு பிளான் பண்ணிருப்பீங்க, ஆனா போக முடியாம தடங்கள் இருந்தது இல்லையா, அது எல்லாமே இந்த காலகட்டத்துல மாறி இன்ப சுற்றுலா சென்று வரக்கூடிய அமைப்பு உண்டாக்கும். சுகபோகம் பெருகும், சுகபோகத்தை பெருக்கிக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும். இடம், பூமி, மனை, வீடு, வண்டி, வாகனம் வாங்கறதுக்கு உண்டான அமைப்பு கொடுக்கும். குறிப்பா நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல புதிய காதல் மலரும், காதல்ல வெற்றியை கொடுக்கும், காதல் திருமணம் கைகூடி வரும், திருமண தடைகள் அகலும். ஒரு சிலர் ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸ் ஆகி 2ஆம் திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல 2ஆம் திருமண அமைப்பு கொடுக்கும். குடும்பத்துடைய வருமானம் பெருகும், குடும்பத்துல நிம்மதி பிறக்கும், மகிழ்ச்சி பிறக்கும். பெண்கள் மூலமா இந்த காலகட்டத்துல அனுகூலம் இருக்கும். ஒரு சிலருக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க, நண்பர்கள் மூலமா இந்த காலகட்டத்துல அனுகூலம் இருக்கும். குழந்தை பாக்கியத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கும் இந்த காலகட்டத்துல குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஒரு சில கன்னிராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல தான தர்மங்கள் நிறைய பண்ணுவீங்க, தெய்வ வழிபாடு நிறைய பண்ணுவீங்க. தந்தையுடைய சொத்துக்களை விருத்தி செய்யக்கூடிய காலகட்டம் இது. நல்ல வளர்ச்சி உங்களுக்கும் சரி, உங்க குடும்பத்தாருக்கும் சரி இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஆன்மீக நாட்டம் நிறைய கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும். குடும்பத்துல சுபகாரியங்கள் செய்யக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும். தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்துல பலமா சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால வாக்கு பலிதம் இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. கடந்த காலகட்டங்கள்ல உங்க பேச்சுக்கு, உங்க சொல்லுக்கு, உங்க வாக்குக்கு மரியாதை இல்லை அப்படிங்கிற நிலை மாறி இந்த காலகட்டத்துல நீங்க சொன்னா அடுத்தவங்க கேட்பாங்க. சொன்ன சொல்ல நீங்க காப்பாற்றுவீங்க. அதே மாதிரி பேச்சு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்க, உதாரணத்துக்கு ஆசிரியர், ஜோதிடர், வக்கீல், நீதிபதி, இது மாதிரியான துறைகள்ல இருக்கவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். தந்தையுடைய தொழிலை எடுத்து செய்யறவங்களுக்கு,
வழி வழியா பரம்பரை தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் இருக்கும். சாஸ்திரம் சம்பந்தப்பட்ட துறைகள்ல இருக்கவங்களுக்கும், கோவில் பராமரிப்பு செய்யறவங்க, ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றக்கூடியவங்க, இது மாதிரியான துறைகள்ல இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் இருக்கும். நீண்ட காலமா குறிப்பா வேலை இல்லாத கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல வேலை தேடி வரும். உங்க படிச்ச படிப்புக்கு உண்டான, உங்க அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி, உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி சூப்பரான வேலை வாய்ப்பு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு தேடி வரும். பணவரவு தாராளமா இருக்கும். பொருளாதார உயர்வு மிக சிறப்பா இருக்கும். நீண்ட காலமா என்னென்ன விஷயங்களை எல்லாம் நீங்க பிளான் பண்ணி செய்ய முடியாம தடையா இருந்ததோ அந்த எல்லா விஷயத்தையும் இப்போ நீங்க எடுத்து செய்யக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். வெளிநாட்டு பயணம் இந்த காலகட்டத்தில் சிறப்பா இருக்கும். நீண்ட காலமா ஃபாரின் போகணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சிறிய முயற்சியிலேயே வெளிநாட்டு யோகம் கிடைக்கும். வெளிநாட்டு வருமானம் கிடைக்கும். வங்கி சம்பந்தப்பட்ட துறைகள்ல இருக்கவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். சொத்து வாங்கக்கூடிய யோகம், அதே மாதிரி உயர்கல்வி படிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இந்த காலகட்டம் சிறப்பாகவே இருக்கு. நீண்ட காலமா குழந்தைகளுக்குமே படிப்புல இருந்த டல்னஸ் எல்லாமே நீங்கி படிப்புல ஆர்வம் பிறக்கும். உயர்கல்வி சிறப்பா இருக்கும். ஆராய்ச்சி சார்ந்த படிப்பு படிக்கிறவங்களுக்கும், எம்ஃபில், பிஹெச்டி இது மாதிரியான துறைகள்ல இருக்கவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமா இருக்கும். உங்க கையிருப்பு கூடும். நீண்ட காலமா எங்கேயாவது பணம் கொடுத்து அது திரும்ப வராம லாக் ஆயிருந்ததுன்னா கூட கொடுத்த பணம் எல்லாம் மீண்டும் உங்க கைக்கு தேடி வரக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் உங்களுக்கு இருக்கும். ஆக மொத்தம் பார்க்கும்போது சிறப்பான யோகமான காலகட்டமா தான் இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டத்தை சரியான முறையில நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நிச்சயமா மிகப்பெரிய முன்னேற்றம் உங்க வாழ்க்கையில இருக்கும். இன்னுமே சிறப்பு பலன்கள் கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை தினங்கள்ல துர்க்கையம்மன் வழிபாடும் விநாயக பெருமான் வழிபாடும் சேர்த்து நீங்க செய்யும் போது மிகப்பெரிய யோக பலன்கள் உங்க வாழ்க்கையில கிடைக்கும். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.